பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் எனக்கு அந்நாளிலே தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, தம்முடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தேவன் தருவார் என்று சொல்கிறார்ல. நாம் வாழுகிற இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுலை போல விசுவாசத்தை காத்து ஜீவிப்போமாகில் நமக்கும் தேவன் நீதியின் கிரீடமாகிய நித்திய ஜீவனை தருவார். ஆனாலும் நாம் இந்த விசுவாசத்தை காத்து நடவாதபடிக்கு பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை, சந்தேகத்தை விதைக்கிறான்ல. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்று 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தபோது பிசாசானவன் மத்தேயு 4:6 இயேசுவை பார்த்து சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். அவர் தேவனுடைய குமாரன் தான், ஆனாலும் ஒரு சந்தேகத்தை விதைக்கிறான்ல, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இன்னொரு தருணத்தில் அப்போஸ்தலர்களில் தூண்களாக எண்ணப்பட்ட பேதுரு கூட இயேசுவை பார்த்து மத்தேயு 14:28 நினைக்கிறேன், அந்த வசனத்தில் நீரே ஆனால் நான் ஜலத்தில் இறங்கி நடந்து வர கட்டளையிடும் அப்படின்னு சொல்கிறார்ல. நீரே ஆனால் ஒரு சந்தேகம் இல்லை, பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சந்தேகங்களை, நாம் விசுவாசத்தை விட்டு வழுவி போக சந்தேகங்களை எழுப்புகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 4:1 சொல்கிறாரு, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்தில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் சிலர் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்கிறார்ல. நாம் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளுடைய உபதேசத்துக்கும் செவி கொடுக்காமல் சத்தியத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்து வேதத்தை வாசித்து அதற்கு கீழ்ப்படிவோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வாராக. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.